நவராத்திரி நாட்களில் காலை மாலை 2 வேளையும் அம்பாளை வழிபட வேண்டும். கொலு பழக்கம் இல்லாதவர்கள் வீட்டில் இருக்கும் அம்பாள் படத்திற்கு பூ போட்டு நம்மால் முடிந்த நெய்வேத்தியம் படைக்கலாம். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த 9 நாட்களும் அம்பாளை வழிபட வேண்டும். முடிந்தால் சுண்டல் படைக்கலாம். இல்லை என்றால் ஏலக்காய் பால் உகந்தது. முடிந்தால் 5 சுமங்கலி பெண்களுக்கு வெத்தலைப்பாக்கு பழம் உங்கள் வசதிக்கு தகுந்தால் போல் கொடுக்கலாம். தினமும் கோவிலில் அம்பிகையை தரிசிப்பது நல்லது. வீட்டில் மாவிலை தோரணம் கட்டலாம். பெண்கள் கண்ணாடி வளையல் மருதாணி இட்டுக்கொள்ளலாம். கொலு பழக்கம் இல்லாதவர்கள் கொலு பொம்மை உங்கள் பிரார்த்தனைக்கு ஏற்றாற்போல் கடவுள் கொலு பொம்மை வாங்கி எந்த கோவிலில் கொலு வைப்பார்களோ அந்த கோவிலில் உள்ள ஐயரிடம் கொடுத்து மூலஸ்தானத்தில் வைத்து அதை வாங்கி உங்கள் வேண்டுதல்களை வணங்கி அந்த கோவிலில் கொலு பொம்மைகள் வைக்கும்படியில் உங்கள் கையால் நீங்கள் வைத்து விடுங்கள். அடுத்த வருடம் வரும் நவராத்திரிக்கு முன்பே உங்கள் வேண்டுதல்கள் நடக்கும். நவராத்திரி நாட்களில் லலிதா சகஸ்ரநாமம், சௌந்தர்ய லகரி, கனகதாரா ஸ்தோத்திரம், துர்க்கை ஸ்தோத்திரம், உங்களுக்கு தெரிந்த அம்மன் பாடல்களை மாலை 6 மணிக்கு மேல் வீட்டில் சொல்லலாம். இந்த நவராத்திரி நாட்களில் கோவிலில் உள்ள அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம் வாங்கி கொடுப்பது ரொம்ப விசேஷம். இவ்வாறாக நவராத்திரியில் அம்பாளை வழிபட்டு அம்பாளின் அருளை நாம் பெறுவோமாக. நவராத்திரி ஆரம்பிக்கும் 22ஆம் தேதி அபிஜித் முகூர்த்தம் காலை 11:49 முதல் பகல் 12:38 வரை வருகிறது. அந்த நேரத்தை உங்கள் வேண்டுதலுக்கு பயன்படுத்தி கொள்ளவும். நவராத்திரி கலசம் வைக்கும் நேரம் காலை 6:10 மணி முதல் 8:06 மணி வரை.